ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்றே நேரத்தில் வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டப்போகிறது. உனக்கான வெற்றி செய்தியோடு உன் சாயப்பா சீரடியிலிருந்து வந்திருக்கின்றேன். நேரம் கடத்தாதே, சீக்கிரம் அது வந்துவிடும். காலதாமதம் இல்லாமல் அது உன்னை நோக்கி வரத் தொடங்கி இருக்கின்றது. உன் கையில் வந்து சேரும் நேரம், உன் வாழ்க்கையில் எல்லா புகழும் உன்னை வந்து சேரும். கேள் மகளே. முன்னேற்றமே இல்லாமல் இருக்கிறதே என்ற மனோபாவத்தை நீ விட்டொழி. மெதுவாக முன்னேறுவது எவ்வளவோ மேல் என்ற நிலையில் பயணத்தை தொடரு. ஆளை கொள்ளும் கவலைகளை புறம் தள்ளி ஆளுமையை தரும் தன்னம்பிக்கையை ஆடையாக அணி. எளிதானதை நோக்கி செல்லாதே, சரியானதை நோக்கி செல். வாழ்க்கை ஒரு அற்புத பரிசு. அதை நீ மகிழ்வாக வாழ முயற்சி செய்யுங்கள், என்னுடைய துணையோடு. உங்களை தவிர வேறு எதிலும் நம்பிக்கை கொள்ளும் என் மனதை மாற்றுங்கள் என்று என்னிடம் நீ சொன்னி அழுதாய் அல்லவா? உனக்கும் எனக்கும் முன் ஜென்ம தொடர்பு இருக்கிறது. நம் பந்தத்தின் ஆழம் இது. ஜென்ம ஜென்மமாய் தொடரும் பந்தம். உனக்காக நான் இருக்கிறேன். எல்லாமே மாற்றியமைக்கப் போகிறேன். நலமோடு நல்வாழ்வு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. சுபமாய் என் ஆசீர்வாதங்களுடன் நீ நிம்மதியாக, நிறைவாக, மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ வைக்கப் போகிறேன். உன்னை நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். அதற்கு நானே பொறுப்பு. வாழ்க்கையை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்று கருத்து வைத்திருக்கிறது. மாற்றம் ஒன்றை வைத்திருக்கிறது. அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை. சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்த வேண்டும். 2 வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு. ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்வது தவறு. அதுபோல் நேர்மையாக பயணித்து தோற்பதும், முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் நீ முயற்சி செய். உனக்கு வேண்டியதை பிறரிடம் இருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதும் கிடைக்காது. உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடைய வேண்டும். வெற்றியா தோல்வியா என்பதல்ல வாதம். ஆடுகளத்தில் இருக்கிறாயா என்பதை மட்டும் நீ அடிக்கடி உறுதிப்படுத்திக்கொள். உயிரை தொங்கும் மாங்காய்க்காக கல்லுயர்த்தும் சிறுவனை நீ கவனித்துப்பார். எரியும் கற்கள் தோல்வியை தழுவுகின்றனவே என்று கைவிட்டு போவதில்லை. கடைசியில் ஒரு காயாவது அவன் கையில் விழும் வரை அதுவரை களைப்படைய மாட்டான். அவன் மனமும் அப்படித்தான், அவனுடைய கரமும் அப்படித்தான். அதுபோல உன் தோல்விகளையே கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கனியை குறிப்பார்த்து எறிய கற்றுக்கொள். எத்தனை முறை கல் எறியப்பட்டுகிறது என்பதல்ல கணக்கு. கனி கைவசம் வருகிறதா என்பதில்தான் உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும். வெற்றியை கொண்டாட எவராலும் இயலும். தோல்வியை ஏற்று துவளாது இருக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும். அந்த ஒரு சிலரில் நீயும் ஒருவனாக இருந்தால் வெற்றி கோப்பையை நீ விரைவாகவே பெற்றுவிடலாம். அது உன் கையிலே கிடைத்துவிடும். வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டும். நான் இருக்கிறேன் உனக்கு. எப்போதுமே உன் கூடவே இருப்பேன். நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் என்றாயிருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. எனக்காக என்னுடைய அப்பா, என்னுடைய இறைவன், என்னுடைய குரு எனக்காக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாவற்றையுமே தூக்கி எறிந்துவிடு. உன்னோடு நான் இருக்கிறேன். பக்க பலமாக, உற்ற துணையாக, உற்ற தோழனாக, நல்ல நண்பனாக, உனக்கு உறவினராக, உற்றாராக, எல்லாமாக நான் இருக்கிறேன். பிறகு எதற்காக நீ கலங்க வேண்டும்? எல்லாமே உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன். எல்லா பொறுப்பு நானே எடுத்துக்கொள்கிறேன். நீ நன்றாகவே இருப்பாய். உன்னுடைய விதியை என்னால் மாற்ற முடியும். நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பிச்சிடு. நான் தாங்குகிற எல்லாத்தையுமே, அனைத்து கர்மாக்களையும் நான் போக்கி காமிக்கிறேன். நீ என் பூஜையில் மட்டும் இப்போது உன் கவனத்தை செலுத்து. மற்றது எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன். நான் நினச்சா உன்னுடைய விதியை ஒரு நொடியில் மாற்ற முடியும். நீ கேட்டபடியே நல்லபடியாக மாற்ற முடியும். உன்னுடைய கடமை எல்லாத்தையுமே என்னிடம் ஒப்படைச்சிடு. உன் கர்மாவை போக்குவதற்காகத்தான் நான் இதையெல்லாம் உன்னிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னுடைய பூஜையை மட்டும் நீ செஞ்சுட்டு வா. பிறகு எதுவுமே உன்னிட்ட வந்து நான் எதிர்பார்க்க மாட்டேன். முதல்ல எல்லாத்தையுமே மன்னிக்கிற மனப்பக்குவம் வேணும். தவறு செஞ்சவங்களை மன்னிக்கிறவன் கடவுளுக்கு சமம். மன்னிக்க முதல்ல கற்றுக்கோ. உன்னுடைய மனபாரம் எல்லாமே தானாக நீங்கிடும். அதை நீயே காண்ப. மன்னிக்கும் மனநிலை பற்றி உனக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு நபர் மீது எரிச்சலும் கோபமும் கொள்ளும்போது உங்கள் மூளையில் ஒரு வடிவம் உருவாகும்.
உங்கள் எரிச்சலும் கோபமும் அதிகரிக்க அதிகரிக்க அந்த வடிவம் ரொம்ப வலுப்பெற்று பெருசாக மாறிடும். அந்த வலுவான நிலைமையை பின்னர் உங்களை இயல்பாகவே மாறி போயிடும். அதற்கு பிறகு அந்த கோபமும் எரிச்சலும் இல்லாமல் உங்களுக்கு வாழ்வது பெரிய குதிரை கொம்பா போயிடும். மன்னிக்கும் பழக்கமுடைய மனிதர்கள் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க தெரியுமா? பல்வேறு ஆராய்ச்சியாளர்களே இதை பற்றி நிறையவே சொல்லியிருக்காங்க. எல்லா ஆராய்ச்சிகளுமே மன்னிக்கும் மனிதர்களோட உடலில் உள்ளத்திலும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருப்பதை அடித்து சொல்கிறாங்க. எல்லாத்தையும் மன்னிப்பவர்களுக்கு புற்றுநோய் வரும் வாய்ப்பு ரொம்பவே குறைவுன்னு சொல்கிறாங்க. மன்னிக்கும் மனம் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா, மன அழுத்தத்தை எல்லாமே குறைச்சிடுமா. இதுவே முழுமையான காரணம். இந்தியா மதங்களின் நாடு. மதங்கள் எல்லாமே மன்னிப்பை மட்டும்தான் பேசுகின்றன. ஒரு மனிதன் தேவ நிலையை அடைய வேண்டுமெனில் மன்னிப்பும் அவனிடம் இருக்க வேண்டும் என்கிறது தான் பகவத்கீதை. இஸ்லாம் கடவுளை அல் கபீர் என்கிறது. முழுமையாய் மன்னிப்பவர் என்பதன் இதன் முழுமையான அர்த்தம். மன்னிக்க மறுப்பவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்கிறது கிறிஸ்துவம். ஆனால் மதங்களை பின்பற்றும் நமது நாட்டில் மன்னிப்பு எவ்வளவு தூரம் ஆரோக்கியமாக இருக்கிறது பாருங்க. நாட்டில் நடைபெறும் இன்றைய நிகழ்வுகளை மீடியாக்களில் பார்த்தாலே உண்மையை தன்மையை தெரிஞ்சு கொள்ள முடியும். மன்னிப்பு சட்ட திட்டங்களால் வருவதில்லை, உருவாகவும் இல்லை. மன்னிக்கும் மனதுடைய மக்களுடன் பழகும்போது நம்மை அறியாமலேயே அந்த நல்ல பழக்கமும் நம்முடன் வந்து ஓட்டிக்கொள்ளும். மன்னிக்கும் மனநிலை பெற்றோருக்கு இருந்தால் பெற்றோர்களை பார்த்து வளரும் குழந்தைகள் மன்னிக்கும் மனநிலையை எளிதாகவே பெற்றிடுவாங்க. குழந்தைங்களுக்கு மன்னிக்கும் மனம் எள்ளாக இருக்கும்போது எதிர்கால சமூகம் வன்முறைகளின் பெயர்களை சுத்தமாகவே அறுத்துடும். அடுத்தவர்களுடைய மனநிலையிலிருந்து கொண்டு நமக்கு நேர்ந்த கசப்பான நிகழ்வுகளை யோசித்து பார்த்தா பெரும்பாலான கோபங்கள் தானாகவே விலகி போயிடும். குறிப்பாக கணவன் மனைவி குடும்பத்துக்கு இடையான பிணக்குகள், எரிச்சல்கள், வெறுப்புகள் போன்றவையெல்லாம் கதிரவன் கண்ட பனி போல விலகிடும். பல வேளைகளில் நாம் கோபத்தை விட்டுவிட ரொம்பவே நம்ம தயங்குறோம். கோபம் என்பது வீரத்தின் அடையாளம்னு நம்ம போலியாக கற்பனை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு எதிரில் இருக்கிற நபர் மன்னிப்புக்கு தகுதியற்றவர் என்று நாமே முடிவு கட்டிடுறோம். அப்படி நினைக்கும் போது தான் நமக்கு பெரிய சிக்கலே உருவாகுது. மன்னிப்பு கடந்த காலத்தின் நிகழ்வுகளை எல்லாம் மாற்றாது. ஆனால் அது எதிர்காலத்தின் பாதையில் ஆனந்தமான பூக்களை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கும். வாழ்க்கை பணத்தினாலோ செல்வத்தினாலோ கட்டப்படுவதல்ல, அது அன்பின் இலைகளால் பின்னப்படுவது. உண்மையான அன்பு இறக்கடத்தில் மன்னிப்பு மனம் தானாகவே முளைச்சிடும். மன்னிப்பு கேட்கும் எவருக்கும் மன்னிப்பை மறுக்காதீங்க. மன்னிப்பு கேட்காதவர்களையும் மன்னிக்க மறக்காதீங்க. எனவே மன்னித்து மகானாகுங்க. நீங்கள் நிச்சயம் மகானாவீர்கள். மன்னிப்பு குணம் நம்மட எப்போதுமே ஊர்ந்து இருக்கணும், முளைச்சிருக்கணும். நமக்கு பின்னாடி வரும் சங்கதிக்கும் இந்த மன்னிப்பு என்ற பழக்கத்தை கற்றுக் கொடுங்க. உங்கள் வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும். நீ அமைதியாகவே அமர்ந்திரு. நீ என் அருகில் அமைதியாக அமர்ந்திரு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று பாபா பக்தர்களிடம் அடிக்கடி கூறுவது உண்டு. அதாவது இரகசியமாகவும் மறைமுகமாகவும் பாபா தன் பக்தனுக்கு தேவையானதை செய்து விடுவார். இருப்பினும் அவரிடம் நம்பிக்கை வைத்தல் மிகவும் அவசியமான ஒன்று. பாபா மீது நம்பிக்கை இல்லாமல் ஏதோ வந்தோம் என்று பாபாவின் உதியை வாங்குபவர்கள், உதியின் மகிமை பற்றி அவ்வளவாக தெரியாதவர்கள், அதை கோயிலிலிருந்து பெற்றதும் நெற்றியில் சிறிது தரித்து கொண்டு பிரகார சுவர்களில் அவற்றை கொட்டிவிட்டு வந்து விடுவார்கள். சாய் பக்தர்களோ உதி கிடைத்தவுடன் பாபாவே தம்மிடம் வந்து விட்டதாக நினைப்பார்கள். அந்த உதியை நெற்றியில் தரித்து உள்ளிக்கும் சாப்பிடுவார்கள். சாப்பிட்ட உதி உள்ளுணர்வுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி மனதை சாந்தப்படுத்துவதையும் உடலிலுள்ள நோய்களை தீர்ப்பதையும் கண்கூடாக உணர்ந்திருப்பதால் உதியின் மகிமையறிந்து கண் போல காப்பாற்றி வைத்திருப்பார்கள். பாபாவின் உதியை பற்றி அறியாதவர்களே அதை உதாசீனப்படுத்துவார்கள். பாபாவின் அருமை பெருமைகளை சொல்ல இந்த பிறவி போதாது. இன்னும் 7 ஜென்மம் வேண்டும். அவசரமான உலகில் நாம் வாழ்கிறோம். நம்முடைய பொறுமை குறைந்து போகிக் கொண்டே இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் அவசரமாக செயல்படுகிறோம். ஒரு இயந்திரம் போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நினைத்தது நடக்கவில்லை. எது நினைத்தாலும் அது தள்ளி கொண்டே போகிறது. என்ன நினைத்தாலும் நடக்கவில்லை என்ற மனக்குழப்பம் நம் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. பலவிதமான கேள்வியாய் இது எப்பொழுதும் நம் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. எதையாவது ஒன்றை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிறோம்.
நாம் வெற்றி அடைய வேண்டுமெனில் நாம் எதை வெற்றி அடைய வேண்டுமோ அதை பற்றி நாம் சிந்தித்து கொண்டே இருந்தால் நாம் நினைப்பதை அடைந்து விடலாம். உதாரணத்திற்கு பாபாவை முழுவதுமாக நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். அம்மாவாக அவரை பார்க்கலாம், அப்பாவாக பார்க்கலாம், அண்ணனாக பார்க்கலாம், தம்பியாக கூட பார்க்கலாம், ஒரு அக்காவாக, ஒரு நண்பனாக. அவரவர் நம்பிக்கை எதில் இருக்கிறதோ அவரை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி அவரை பார்க்கலாம். அவருடைய நம்பிக்கை, அவரவர் நம்பிக்கை முழுவதும் அதில் அடங்க வேண்டும். பூரண ஆசீர்வாதம் பெற்று சாய்பாபாவை நம்ப வேண்டும். சாய்பாபாவை கடைசி வரை நம்பி பாருங்கள். பாபா உங்களை கைவிடவே மாட்டார். அவர் நம்மை கடுமையாக சோதித்து பார்ப்பார். நாம் மனமுடைந்து போகும் அளவு சோதனைகள் வரும். அதையெல்லாம் தாண்டிதான் நாம் வர வேண்டும். நம் இரத்தத்தில் ஊற வேண்டும் சாயின் மீது உள்ள நம்பிக்கை. சாய் அவதரித்த சிவன், சாய்பாபா சிவம் என்பதும் உணர்ந்த பின்பே தெரியும். வாயால் சொல்ல முடியாது. கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. அதனால் அவருடைய பெயரை நம் வாயால் சொல்ல முடியாது, உணரவே முடியும். நாம் ஒரு குருவை மனதார நினைத்து மனமுருகி வழிபட்டுமேயானால் குருவருள் திருவருள் இரண்டையும் பெறலாம். நம்பிக்கை ஒன்றே அதற்கான சிறந்த மருந்து. உன்னுடைய கஷ்டத்திற்கும் கண்ணீருக்கும் நல்ல பலனும் பதிலும் வரும் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? காத்திரு, பொறுமையாக இரு என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? உன்னுடைய காத்திருப்பு வீணாகவில்லை. நீ என் மீது வைத்த நம்பிக்கையும் வீணாகவில்லை. உண்மை ஜெயித்து விட்டது. நீதி என்றுமே தோற்காது. உண்மை ஒரு நாள் வெல்லும் என்பது போல அவர்கள் இப்போது உன்னை எவ்வளவு கஷ்டத்திற்கு ஆளாக்கினார்களோ அதை விட பல மடங்கு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு இனியும் யாராவது துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உனக்குள் வந்து விடுவேன். உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக இன்று அமையப் போகின்றது. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைத்து விடுகிறேன். கர்ம வினைகளை நான் சரி செய்கிறேன். உன்னுடைய கடமை எதுவோ, உன்னுடைய வெற்றி பயணம் எதுவோ அதை நோக்கி நீ போய்கொண்டே இரு. அதுதான் உனக்கு நல்லது. உன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் பற்றி நீ பயப்படாதே. உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் நடக்க வேண்டும் என்று மிகவுமே நீ ஆவலாக காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? வெகு நாட்களாக காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீ செய்ய தொடங்கு. உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கும். அதுவும் என்னுடைய தலைமையிலேயே நடக்கும். நானே முன்னின்று அதை நடத்தியும் தருகிறேன். ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா, இவர் சொல்வதெல்லாம் எப்போது பழிக்கப் போகிறது, அதற்காக நாம் ஏன் பொறுமையாக இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும் என்று அப்படி நினைக்காமல், எதிர்மறையை உனக்குள்ளே கொண்டு வராமல் நேர்மறையை மட்டுமே கொண்டு என் மீது அதிக நம்பிக்கை வைத்து காத்திருக்கும் உனக்கு என்னுடைய அற்புதங்களும் என்னுடைய லீலைகளும் இனி ஒன்றன் பின் ஒன்றாக உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது. நீ மட்டும் நம்பாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களையும் என்னை நம்ப வைத்தாய். என்னுடைய புகழையும் எல்லோருக்குமே பரவச் செய்தாய். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? உன் நம்பிக்கை என்றும் தோற்காது. உன்னோடு இருப்பது நான் அல்லவா? எல்லாவற்றையுமே நடத்தி கொண்டிருப்பது நான் அல்லவா? நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? நம்பிக்கையோடு காத்திரு, நல்லது நடக்கும். நானே உனக்கு உத்திரவாதமும் சத்தியமும் செய்து தருகிறேன். உனக்கானது எங்கு, எப்போது, எதை எப்போது தர வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதை எப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக வருத்தி கொண்டிருக்காதே. அது உனக்கென்று எழுதி வைக்கப்படாதது. அதனால்தான் அது உன் கையில் வந்து சேரவில்லை. உனக்கென்று எழுதி வைத்தது நான். அது என்னிடம்தான் இருக்கிறது. அதை நான் உனக்கு எப்போது கொடுக்க வேண்டுமோ அதை நான் உனக்கு அப்போது கொடுக்கிறேன். ஒன்று உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று வருந்தி வருந்தி உனக்கு கிடைக்கப் போகும் ஒன்றை நீயே மறந்து விடுகிறாய். அது உன் கையில் விரைவில் வந்து சேரும். நீ கேட்டதை நான் தரதா போகிறேன். தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கின்றாய் என்பதும் எனக்கு தெரியும். யாரிடமாவது சொல்லி மனம் விட்டு அழலாம் என்று ஒவ்வொரு முறையும் நினைத்து கொண்டிருக்கின்றாய்.
உன்னுடைய மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். யாரிடமும் போய் உன்னுடைய குறைகளை சொல்லாதே, உன்னுடைய கஷ்டங்களையும் சொல்லாதே. அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் காதில். ஆனால் பிறரிடம் போய் சொல்லி அவர்கள் உன்னை ஏளனமாக பார்த்து சிரிப்பதை பார்த்து இவர்களும் சிரிப்பார்கள். அவனுக்கு தேவைதான், அவளுக்கு அதிகமாக தேவைதான் என்று உன்னை பற்றியே புறம் பேசிக்கொண்டும் இருப்பார்கள். இது வேண்டாத ஒன்று. உனக்கு யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று உன் மனம் ஏங்கினால் என்னிடம் வந்து சொல். நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய கஷ்டங்களை நான் துடைத்துக் கொள்கிறேன். உன்னை தாங்கி பிடிப்பது நான் அல்லவா? நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னை நான் வாழ வைத்து காமிக்கின்றேன். என்னை நம்பியவர் என்றுமே தோற்றதில்லை. நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே தந்து உனக்கு வாழ்க்கையை செம்மைப்படுத்தி அழகாக்கி உன் கையில் வந்து சேர்க்கிறேன். என்னுடைய மூல மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனை கை கொடுத்து காக்கும் கடவுள் நான். கலியுக வரதன் நான். என்னை மறந்த நொடியில் கூட நம்மை காக்க வரும் தெய்வமும் நான் தானே. நீ எந்த நொடி மறந்தாலும், எந்த நொடி நினைத்து கொண்டிருந்தாலும் உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். போட்டு அதன் வழியே எந்த ஒரு தீயதும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உன்னை பாதுகாப்பு வளையமாக எனக்குள்ளே வைத்திருக்கின்றேன். நீ என்னிடம் கேட்டது நிச்சயம் கிடைக்கும். உன்னுடைய கடினமான சூழல் எல்லாம் எனக்கு புரிகிறது. புரியாமல் இல்லை. நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றதல்லவா? ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் சரியான நேரத்தில் சரியான கையில் வந்து சேரும். கவலைப்படாதே. உன் வாழ்க்கையின் முழு பொறுப்பும் என்னுடையது. நல்லது உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்க நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். எது நடந்தாலும் நன்மைக்கே என்று போய்கொண்டேரு. யார் எப்படி நடந்து கொண்டாலும் நீ என் சொற்படி நடந்து கொண்டிருக்கும் வரை உன்னை காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை காக்கும் பொறுப்பில் சில நேரம் நான் உன்னிடம் சிறிது கடுமையாக நடந்து கொண்டிருப்பேன். அதை நீ பெரிதுபடுத்தாதே. என் சொல் பேச்சை கேட்காததனால்தான் எனக்கு சில நேரம் உன் மீது கோபமும் வருகிறது. அந்த கோபமெல்லாம் உண்மையல்ல என் தங்கமே. உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை உன் மீது கோபம் கொள்ள மாட்டாரா? அப்படிதான் நானும். தன் பிள்ளையை வழிநடத்துவதற்காக நான் இப்படி செய்கிறேன். அதே நேரம் நீ தடுமாறும் போது தாங்கி பிடித்து கொள்வதும் என்னுடைய கரங்கள்தான். உன்னை காக்கும் பொறுப்பிலிருந்து நான் பாதுகாத்து ஒரு பொறுப்பான பிள்ளையாக உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன். உன் வாழ்க்கையை செம்மையாக்குவேன். உன்னை உயர்த்தி வாழ வைக்கவே நான் இருக்கின்றேன். தயங்காதே. அப்பாவிடம் என்ன வேண்டுமோ தயங்காமல் கேள். 1000 கேள்விகள் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றிற்கெல்லாம் ஒரு விடையால் என்னால் பதில் சொல்ல முடியுமா என்று ஒரு பதிலை தேடிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன்னால் ஒரே பதில் சொல்ல முடியும். ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, அதற்கு நீ விடை கண்டுபிடித்து விட்டால் அந்த 1000 கேள்விகளும் காணாமல் போய்விடும். உன்னுடைய அந்த முக்கியமான பிரச்சனைக்கு விடை கிடைக்கும் நேரம், உன் மனதை வருத்தும் அத்தனை கேள்விகளுமே மறையும் நேரம் என்று உனக்கு சில நல்ல அறிகுறிகள் எல்லாம் தென்படும். அது உன் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அது உன் பிரச்சனைக்கு விடையையும் தரும். உன் குழப்பத்திற்கான பதிலையும் அங்கே நான் வைத்திருக்கின்றேன். அது நீ பத்திரமாக எது என்று ஆராய்ந்து அந்த பதிலை நீ தேடி எடுத்துக்கொள். ஒரு முறை நான் உனக்கு வெளிச்சமாக வழி தருவேன். அந்த வெளிச்சத்திலிருந்து கூட உன் பிரச்சனைக்கான பதில் உனக்கு கிடைக்கும். இன்று உனக்கு சில நல்ல அறிகுறிகளை காண்பித்து விடுவேன். பயப்படாமல் இரு. நீ இழந்தது என்னவென்று எனக்கு தெரியும். இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று வரும்போது புரிந்து கொள். இனி பெறுவதற்கு நிறையவே இருக்கின்றது. இதுவரை இழந்து விட்டாய். இனிதான் நான் நிறைய பெறப்போகின்றேன். என் அப்பா என் கூடவே இருக்கிறார். அதன் ஆரம்பமாகத்தான் என்னை இப்போது அவர் தத்தெடுத்திருக்கிறார் என்று நினைத்துக்கொள். இனி எல்லாமே நிச்சயம் நீ பெறுவாய். ஏற்கனவே நீ இழந்து விட்டதால் இந்த முறை எப்படி நீ இழக்கக்கூடாது என்பதை புரிந்து பத்திரமாக வைத்துக்கொள்ளப் போகிறாய். ஏனென்றால் இனி உன் வாழ்வில் பெரிதாக பல நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. இந்த சிறிய இழப்பின் மூலம் வந்த அனுபவத்தை கொண்டு இனி எதையும் நீ இழக்காமல் இருக்கப் போகின்றாய். இனி எல்லாமே பெறுவாய்.
சந்தோஷத்தை, கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நீ தூக்கி எறிந்து விட்டாய். நான் அதை அப்புறப்படுத்தி விட்டேன். இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது. சந்தோஷம் நிலைத்து நிற்கப் போகிறது. ஒன்றன் பின் ஒன்றாக இன்பங்கள் வந்து கொண்டே இருக்கப் போகிறது. உன் வாழ்வில் அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கள் எல்லாம் வந்து உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே கொண்டு வந்து அது உன்னிடம் சேர்க்கப் போகிறது. நீ என்ன நினைத்து என்னிடம் வேண்டி வந்தாயோ அந்த விசேஷம் உன் வீட்டில் விரைவாகவே நடக்கப் போகிறது. அதற்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். உன் வீட்டில் நடக்கும் விசேஷத்திற்கு நானே தலைமையேற்று அதை நல்லபடியாக முடித்து தருகிறேன். நீ விரும்புகின்ற வாழ்க்கையே உனக்கு கிடைக்கப் போகிறது. அந்த சந்தோஷ செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் இப்போது ஓடி வந்திருக்கிறேன். உன்னுடைய விருப்பமானது உடனே நிறைவேறப் போகின்றது. எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் இடைவிடாது என்னை ஜபிக்கும் உனக்கு நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? அந்த நல்லதை இன்றே நான் செய்யப் போகிறேன். உடனே செய்யப் போகிறேன். எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது. உன் கூட உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உன் பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கவே உன் வீட்டுக்கே நான் வந்துவிட்டேன். இனிமேல் நீ தொட்ட காரியங்களிலெல்லாம் வெற்றிதான் உனக்கு கிடைக்கும். உன் பிரச்சனை என்ன என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். நீ நினைத்தாலும் என்னுடைய அப்பா எனக்கு எப்போதும் என்னை சுற்றியே இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நீ இரு. எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்வில் ஒரு சின்ன மாற்றத்தை நான் வைத்திருக்கின்றேன். அந்த மாற்றமே உன் வாழ்க்கையை பல மடங்கு மாற்றப் போகிறது. உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றப் போகிறது. அந்த சின்ன மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும் போது உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் ஒரு ஒளி உனக்கு கிடைக்கும். உன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்துவிட்டால் உனக்கு மன நிம்மதி தானாக வந்துவிடும். உனது தீவிர பக்தியாலும் நீ கடைபிடித்த விடதத்தாலும் நீ வேண்டியதை கூடிய விரைவில் பெறப்போகின்றாய். சிலருக்கு திருமணத்தில் தடை இருந்தது. சிலருக்கு கடன் சுமையாக இருந்தது. சிலருக்கோ குழந்தை பெற தடையாக இருந்தது. சிலருக்கு நோய் நொடியின்றி நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. சிலருக்கு அவள் உடல் உபாதைகளையே பெரிய தொந்தரவாக இருந்தது. இது போன்று உன் வாழ்வில் இருந்த பல தடைகள் எல்லாவற்றையுமே நான் நீக்கிவிட்டேன். நீ வேண்டியவற்றை நிச்சயம் பெறுவாய். மனதில் கவலையின்றி நம்பிக்கையோடு நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வந்துவிட்டதல்லவா? அப்படி வந்துவிட்ட உனக்கு நல்லதற்கான வாய்ப்புகளை எல்லாம் நான் கொடுக்காமல் எங்கே போவேன்? உனக்கு துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே உன் அப்பா உனக்குள்ளே இருக்கவே உன் வீட்டிற்கே நான் வந்துவிட்டேன். உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக இந்த நாள் அமையப் போகின்றது. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியையும் இந்த நாள் வைக்கப் போகிறது. நேற்றே அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் தொடங்கிவிட்டேன். உன்னுடைய கர்ம வினைகளை ஒரு புறம் சரி செய்து கொண்டே நீ செய்யும் கடமைகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் நான் தந்துவிட்டேன். உன் வாழ்க்கையில் இனி இன்பம் நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருக்கப் போகிறது. உன் மனக்கோயிலில் என்னை வைத்தாய். அங்கு நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் இருள் சூழ விடுவேனா? உன் மனதிற்குள்ளே எப்போதும் என் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் உனக்கு அந்த இருளில் நான் எப்படி விளக்கு ஏற்றாமல் இருப்பேன்? அந்த இருளை அகற்றவே நான் உனக்குள்ளே வந்தேன். அந்த இருளையும் நான் அகற்றிவிட்டேன். அந்த புது வெளிச்சம் உன் வாழ்க்கையில் புது வாழ்வை தந்து கொண்டிருக்கிறது. சிறிதாக நீ ஏற்றி வைத்த நம்பிக்கை ஒளி உன் வாழ்வையே பிரகாசமாக்கப் போகிறது. வேலையை செய்து கொண்டிரு. அந்த வேலைக்கு தேவையான எல்லாவற்றையுமே நல்வாய்ப்புகளை எல்லாம் கை நிறைய பணத்தை எல்லாம் நான் உனக்கு கொடுக்கின்றேன். உனக்கு சாதகமாக எந்த வேலைகளை எல்லாம் செய்ய முடிய வேண்டும் என்று என்னை பிரார்த்தித்தாயோ அவை ஒவ்வொன்றும் நடந்து வருகின்றது. உனக்கு சாதகமான சூழ்நிலையில்தான் இப்போது நீ இருக்கின்றாய். உனக்கு பாதுகாப்பு அரணாக நான் இருக்கின்றேன். என்னை மீறி உனக்கு எந்த ஆபத்துமே வராத அளவுக்கு உன்னை சுற்றி நான் பாதுகாத்து கொண்டே இருக்கின்றேன்.
நீ நலமுடன் பல வருடங்கள் மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய். என் ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாகவே கிடைத்துவிட்டது என் தங்கமே. அதில் நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய். நீ இழந்த பொருளாதாரம் மீண்டும் உன் கைக்கு கிடைக்கப் போகிறது. உன்னை விட்டு போன உறவு உன்னை தேடி வரப்போகிறது. நீ இழந்த பொருளாதாரம் மீண்டும் உன் கைக்கு கிடைத்தால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று உன் மனதில் சின்ன ஒரு எண்ணம் தோன்றியதல்லவா? அந்த எண்ணத்தை நான் கவனித்தேன். அந்த பொருளாதாரத்தை மீண்டும் மீட்டு வந்து உன்னிடமே நான் கொடுக்கப் போகின்றேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறும். அவசரப்படாதே. அவசரப்பட்டு எல்லாவற்றையுமே நீ தொலைத்தும் விடாதே. கொஞ்சம் நீ பொறுமையாக இரு. நீ உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்யும் நேரத்தில் நீ பெரும்பாலும் நிறையவே இழந்திருக்கின்றாய். சரிதானே? அதுபோல இந்த முறையும் நீ அவசரப்பட்டு விடாதே. பொறுமையாக இரு. எவற்றையெல்லாம் நீ இழந்தாயோ, எவற்றையெல்லாம் நீ தொலைத்தாயோ, அவற்றையெல்லாம் மீண்டும் உன்னிடமே கொண்டு வந்து நான் சேர்க்கின்றேன். நம்பிக்கையோடு இன்னும் சிறிது நாட்கள் மட்டும் பொறுத்து கொண்டிரு. சிறு நாட்கள் மட்டுமே உன்னுடைய பொருளாதாரம் மீட்டு உன் கையில் வந்து கொடுப்பேன் நான். உனக்கு தேவையான பணத்தை மீண்டும் பெறுவாய். இழந்த பொருளாதார சிக்கல் எல்லாம் உன்னை விட்டு போக போகிறது. உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகின்றது. உன்னுடைய வாழ்வில் இதற்கு மேலும் நல்ல நல்ல நிலைமைகள் வற்றையெல்லாம் நான் வைத்திருக்கின்றேன். இன்னும் பல அற்புதங்களை உன் வாழ்வில் காணத்தான் போகின்றாய். பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகின்றன. இப்போது இருக்கும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அது உனக்கு வந்த துன்பமாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், மன குழப்பமாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு நாள் முடிவு என்ற கோட்டை தொட்டுதானே ஆக வேண்டும். அந்த முடிவு என்ற கோட்டில்தான் உன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் என்ற புள்ளியை நான் வைத்திருக்கின்றேன். அந்த கோட்டை நீ எளிதாக தொட்டுவிடு. பிறகு உன் வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும். உன்னுடைய பொறுப்பு ஆனது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறதல்லவா? அந்த சுமையை எப்படி நான் தாங்கப் போகிறேன் என்ற கவலை உனக்கு அதிகமாகவே இருக்கிறது. அந்த சுமையை பற்றி ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? அந்த சுமையை சுமப்பதற்காகத்தானே உன் பின்னால் உன் கூடவே நான் வந்து கொண்டிருக்கின்றேன். உன் தலை மீது உள்ள சுமையை இறக்கி என் தலையில் வைத்துவிடு. அந்த சுமையை நான் சுமக்கின்றேன். இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்தாய் அல்லவா? அதுபோல உன் வாழ்வில் உனக்கான பொறுப்பும் கூடிக்கொண்டே போகும். அந்த பொறுப்புக்கு தேவையான சக்தி எவ்வளவோ அத்தனை சக்தியும் நான் உனக்கு தருகிறேன். சக்தி தேவை என்பதை உணர்ந்து நீ என்னிடம் கேட்டாலும் இல்லை, கேட்காவிட்டாலும் இல்லை, நான் நிச்சயம் உனக்கு கொடுப்பேன். அதை நீ திறம்பட சமாளிக்க எவற்றையெல்லாம் உனக்கு தந்தால் உனக்கு நன்றாக இருக்குமோ அதை நான் அல்லவா தரப்போகின்றேன். நீ எதை திறம்பட சமாளிக்கத்தான் போகிறாய், எதையும் வெற்றி காணத்தான் போகிறாய். உற்சாகமாக இரு. நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னை மீறி எதுவும் நடக்காது. யாரும் என்னை மீறி எதுவும் உனக்கு செய்யவும் முடியாது. நான் உனக்கு எப்போதுமே துணை இருப்பேன். வாழ்வில் சில விஷயங்கள் உனக்கு கைமீறி போய்விட்டதாக கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். அதிலிருந்து என்னால் மீள முடியாத அப்பா, என்னுடைய தலைவிதி அவ்வளவு தானா என அச்சப்படுகின்றாய். உன் அப்பா உனக்காக இருக்கின்றேன். ஏன் அச்சம்? எதற்காக அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை நான் தலை நிமிர செய்ய போகின்றேன். உன் அப்பா நான் இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய்? உன்னுடைய படிப்பு, அறிவு, திறமைக்கு உனக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை நான் தருவேன். கர்ம வினையை கண்டு பயப்படாதே. உன் வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே தீர்த்து நீ வெற்றியும் பெறப்போகிறாய். அது என்னை வழிபடுவதால் உனக்கு சாத்தியமாக போகிறது என்று நம்பு. உன் வாழ்வில் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. நான் இருக்கின்றேன். பயப்படாதே. எல்லாவற்றையும் சமாளித்து நீ மேலே எழுந்து வந்தால் உன்னை கை தூக்கிவிட உன் அப்பா நான் இருக்கின்றேன். உன்னை நிச்சயம் பாதுகாத்து கரை சேர்க்கும் பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. பயப்படாமல் இருந்தால் உன் வாழ்வில் நல்லதுகள் இனி நன்றாகவே நடக்கும். உன்னுடைய பொருளாதாரத்தை நான் மீட்டு வந்து உன்னிடமே சேர்ப்பேன்.
நீ பட்ட கஷ்டங்கள் கடனுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியையும் நான் வைத்து விட்டேன். நீ இழந்த பொருளாதாரம் மீண்டும் உன் கைக்கு கிடைக்கும்போது உன் வாழ்க்கை மேலோங்க போகிறது. புது வெளிச்சத்தில் உன் வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகிறது. புது விடியல் போன்று புதிதாக இப்போதுதான் உன் வாழ்க்கையை ஆரம்பிப்பது போல உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாகவே ஆரம்பிக்கப் போகின்றாய். உன் மனக்கோவிலில் என்னை வைத்திருக்கும் உனக்கு சிறிதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நான் தோசி என தட்டி தூர எறிந்து விடுகிறேன். நம்பிக்கையோடு என்னிடம் சொல்லிவிட்டு எல்லா செயலையுமே நீ செய்து வா. உன் வாழ்க்கையில் வெற்றி என்ற தீபத்தை நீட்டு நான் உனக்கு ஒளி தருகிறேன். சந்தோஷமாக இரு. இன்பத்தின் நல்ல தொடக்கம் இன்று முதலே உனக்கு ஆரம்பம்.